Hey, hello guys, welcome back to Krish Vision. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் ரைட் ரிவ்யூ ஆஃப் நிசான் மேக்னைட் தான் வந்து பார்க்க போகிறோம். கீ உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இந்த நிசான் மேக்னைட் உண்டான கீ ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ, அதுக்கப்புறம் இன்டீரியர் ரிவ்யூ வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் ப்ரைஸ், அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளோட என்டையர் டைமென்ஷன்ஸ் பற்றிலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெஹிக்கிள்குள்ளே என்டர் ஆயிடுவோம். ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன் ப்ரெஸ்ஸில் நம்மளோட டோர் வந்து ஓப்பன் ஆயிரும். டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு வித் இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன். எந்த அந்த ஹார்ன் சவுண்டும் நமக்கு வந்து கிடைக்கல. வெஹிக்கிள்குள்ளே உட்காந்துக்கிறேன். கேமரா வந்து ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன், வியூ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. டவுன் வியூ மட்டும் ரைட்டாக. இப்போ வியூ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்டர் கேபின் வியூ உங்களுக்கு வந்து ரைட்டாக நல்லா வந்து தெரியும். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட ரிவ்யூக்கில் வந்து போயிடுவோம். ஜஸ்ட் இப்போ இன்டீரியரில் எனக்கு பேசிக் ஃபீல் வந்து சொல்லிடுறேன். சீட்டில் வந்து உட்காந்ததுமே சீட் வந்து ஓகே தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. வெளில அக்கமடேட்டிவான சீட் எனக்கு வந்து கிடைக்கல. கை எனக்கு நல்லா வந்து அக்கமடேட்டிவாக இல்லை. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கை உள்ளே விட்டு வெளியில் வந்தது, பாடியும் லைட்டாக வெளியில் வந்து வந்துடுது. ஒரு க்யூட்டான சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த டிசைன் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு கம்ஃபியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். ஷார்ட்டான ரைடர்ஸ்க்கு, பாடி இல்லாதவங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் வெஹிக்கிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் நார்மலாக வந்து கிடச்சிடும். ரிக்ளைன் ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே வந்து கிடைக்கல. ஸ்டேரிங் பற்றி பார்க்கணும், நல்ல ஒரு க்யூட்டான ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டிங் பொசிஷனால நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காலெல்லாம் இந்த இடத்துலையும் போய் இடிக்கல. இந்த இடத்துல வந்து நீங்களே வந்து பார்க்க முடியும். நல்ல ஒரு டாலான பர்சன், நல்ல ஒரு சீட் ஃபங்க்ஷனாலிட்டி தான் அந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த கம்ஃபர்ட்னஸை லைட்டாக லேக் பண்ணுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்கல. இந்த மேலே வந்து வச்சுன்னா ரொம்ப ஒரு அப்ரைட்டான பொசிஷன் ஸ்டேரிங் இருக்க மாதிரி வந்துருக்கு. ஸோ அதனால வந்து நான் ஃபுல் டவுனில் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த வெஹிக்கிள் வாங்கினா அந்த டவுன் பொசிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஸ்டேரிங் வந்து இப்போ லாக் பண்ணிடுவோம். வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் பிரேக், மேலே ஹேண்ட் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பெடலெல்லாம் நல்ல ஒரு ஸ்பாஞ்சியான ஃபீல் இல்லாமல் நல்ல ஒரு வெல் அக்கமடேட்டான பெடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பெடலோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்களே வந்து பார்க்கலாம், எவ்வளோ கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஷூவெல்லாம் போட்டு ஓட்டும் போது கண்டிப்பாக ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாப் பட்டன் இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த என்டையர் வைப்ரேஷனோட வந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு 3 சிலிண்டர் இன்ஜினுங்கிறதுனால நல்ல ஒரு என்டையர் வைப்ரேஷனோட வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லைட்டான வைப்ரேஷன் உள்ள கேபினில் வந்து ஃபீல் ஆகும். ஏசி போட்டதுன்னா நல்ல வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகும். பட் ஒரு 2000 RPM வரைக்கும் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் எதுவுமே வந்து ஃபீல் ஆகாது. பட் இன்ஜின் சவுண்ட் வந்து உள்ள உங்களுக்கு நல்லா வந்து கேட்கும். அந்த ரம்பிள் சூப்பராக உள்ள கேட்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ட்ரைவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சவுண்டு உள்ள உங்களுக்கு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நமக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து நல்ல ஒரு வெல் டிசைன் தீம் உள்ள கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு ஈஸியாக வந்து தெரியுது. பட் இதில் நீங்கள் பார்க்கணுன்னா கொஞ்சம் வந்து பழகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாம் ஈஸியாகிடும். சரி, டெம்பரேச்சர் மீட்டர், ஃபியூல் கேஜ், RPM அண்ட் ஸ்பீடோமீட்டர் வந்து கிடைக்குது நமக்கு. கீழே ட்ரிப்புக்குண்டான ஃபங்க்ஷனாலிட்டி, ட்ரிப் A, ட்ரிப் B, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் டு எம்டி நமக்கு வந்து கிடச்சிரும். ஓடோமீட்டருக்கான செட்டப் வந்து கிடைக்குது. இங்கே வந்து போனால் நம்மளுக்கு மைலேஜ் ஸ்க்ரீன், இந்த ஸ்க்ரீனில் நான் வந்து ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் இங்கே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இது ஃபியூல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு வந்து காட்டும். வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஃபியூல் ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து காட்டும். நெக்ஸ்ட்டு இது இன்ஸ்டன்ட் அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி. இதுலேயும் அது பட் ட்ரிப் கம்ப்யூட்டர் ஏக்குனான அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து காட்டும். ஆவரேஜ் ஸ்பீடு, ஆவரேஜ் கிலோமீட்டர், ஆவரேஜ் டைம் எல்லாம் வந்து காட்டுது. இங்கே அந்த இன்ஸ்டன்டானியஸ் ஃபியூல் எக்கனாமிக்கான ஒரு கிராஃப் வந்து காட்டுது. ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமிக்கான ஒரு கிராஃப் வந்து காட்டுது. சேம் ட்ரிப் கம்ப்யூட்டர் பியில் உங்களுக்கு அதெல்லாம் வந்து காட்டும். இப்போ நான் வந்து ரைடுக்குள்ளே வந்து போயிடுவோம். ரைட் ரிவ்யூக்குள்ளே வந்து போயிடுவோம். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் எனக்கு வந்து கிடைக்குது. அந்த வைப்ரேஷன் அப்படியே எனக்கு உள்ள ஃபீல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கியர் ஸ்டிக் நல்ல ஒரு லெங்கான கியர் ஸ்டிக் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட்டாக நீங்கள் கை வச்சிங்கன்னா ஈஸியான ஆக்சசபிள் கியர் ஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சில ஷார்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் வந்து கிடைக்குது. நீட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கியர் வந்து போட்டுரும். ரிவர்ஸ் கேமராக்கான ஃபங்க்ஷனாலிட்டி உங்களை வந்து பார்க்க முடியும். ஜஸ்ட் நான் கிளச்சில் வண்டியை மூவ் பண்ணால் எனக்கு நல்ல வைப்ரேஷன் தெரியுது அப்படின்ட்டு சொல்லலாம். கேமராவோட கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டு, டாப்பு, அதுக்கப்புறம் சைட் வியூஸ் எல்லாம் நமக்கு வந்து காட்டுது. மிரர் நல்ல ஒரு மேசிவான மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சைடு மிரரில் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். ரிவர்ஸ் வந்து வந்துடுறேன். மெனுவரிங்க்கு ரொம்ப ஒரு ஈஸியான வெஹிக்கிளாக வந்து இருக்குது. ஸ்டேரிங்லாம் நல்லா இந்த லோ ஸ்பீடில் ஈஸியான திங்கில் வந்து இருக்குது. செல்ஃப் சென்டர் ஆகுது. பவர் வந்து அந்தளவுக்கு அடிக்கவேட்டாக வந்து இருக்காது. இன்ஜின் எந்தளவுக்கு ரம்பில் வந்து நீங்களே வந்து பாருங்கள். சீட் பெல்ட் நான் வந்து போட்டுக்கிறேன். சீட் பெல்ட் போடலான்னா உங்களுக்கு அலாரம் வந்து அடிச்சுட்டே வந்துருக்கும்.
இந்த மாதிரி டர்னிங்லலாம் உங்களுக்கு வண்டியோட பாடி ரோல் வந்து ரொம்ப அதிகமாக வந்து தெரியும். ஏன்னா இது ஃபுல்லாக கம்ஃபர்ட் ஓரியன்ட் ஒரு வெஹிக்கிள். அதுக்கப்புறம் ஸ்டேரிங் நான் இருக்குன்னு சொல்லி நல்லா செல்ஃப் சென்டர் ஆகுதுன்னு, பட் ரைடிங் அப்போ எனக்கு ஏதோ ஸ்டேரிங் அந்த சென்டரிங் இதில் ஏதோ பிரச்சனை இருக்கா மாதிரி எனக்கு வந்து தோணுது. மேபி நீங்கள் மேக்னெட் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்கள் வண்டியில் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வண்டியில் மட்டும் அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட்டெல்லாம் எடுக்கும்போது ஒரு 40-50 ஸ்பீடில் லைட்டாக அந்த பாடி ரோல் வந்துருக்கு. ஸ்டேரிங்கில் அந்தளவுக்கு வந்து ஃபீல் வந்து கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்படி திருப்பி இப்படி எடுக்கும்போது வெஹிக்கிள் ரெஸ்பான்சிவாக உங்களுக்கு வந்து வரல, அந்தளவுக்கு ஃபீல் இந்த வெஹிக்கிள் இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த ஸ்டேரிங்கில் இருக்கிற ஃபீல், பவரில் இருக்க ஃபீல் வந்து இல்லை. 1000cc பெட்ரோல் இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. பவர் டெலிவரி வந்து என்டையர் ஆர்பிஎம்லேயே வந்து உங்களுக்கு லீனியர் தான், அந்த பஞ்சியான ஃபீல்லாம் வந்து கிடையாது. மேபி நீங்கள் சிங்கிள் பர்சன் ஓட்டிட்டு போனீங்கன்னா லைட்டாக அந்த லீனியர்னஸோட பஞ்ச் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மற்றபடி நீங்கள் வெயிட்டெல்லாம் போட்டு ஓட்டும் போது எந்த பவருமே வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு நார்மலான வெஹிக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். ஃபன் டு டிரைவ் நேச்சரே இந்த வெஹிக்கிள் வந்து கிடையாது. சஸ்பென்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான சஸ்பென்ஷன். இந்த பம்ப்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த வண்டி அப்படியே அந்த ஆக்ஷன்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஓவர் ஸ்பீட் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இவ்வளோ சாஃப்டாக இருக்க சஸ்பென்ஷன்லாம் கண்டிப்பாக வந்து கிடைக்காது. 80 to 90 வந்து ஓட்டிக்கலாம். இப்போ இந்த இதில் 40 எடுக்கும்போதே எனக்கு நல்ல பாடி ரோல் வந்து ஃபீல் ஆகுது. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஆரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எர்கனாமிக்ஸ் பற்றி பார்க்க போனால் சீட்டிங் பொசிஷன், அதுக்கப்புறம் என்னோட ஸ்டேரிங் ஹோல்டிங் பொசிஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். போகலாம். இப்போ ஃப்ளோர் பண்ணாலும் அந்தளவுக்கு ரெஸ்பான்சிவாலாம் வெஹிக்கிள் வந்து ஸ்பீடு ஏறாது. லீனியராக உங்களுக்கு வந்து புல் பண்ணிட்டு போயிட்டே வந்துருக்கும். இந்த 1000cc நேச்சரில் உங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்கும். பாருங்கள், இந்த இதுலலாம் இந்த கார்னரில் எனக்கு அவ்வளோவா வந்து கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் ஆகலை. இந்த சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷனால் பாடி ரோல் வந்து ஓட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருக்கும். இந்த இடத்துல யூ-டர்ன் ரேடியஸ் வந்து பார்த்துருவோம். செகண்ட் கியரில் எடுக்க நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஒரு 20 ஸ்பீடில் எடுக்கும்போது பாருங்கள், ஸ்டேரிங் பாருங்கள், சென்டரே வந்து ஆகலை. நான் சொன்னல, ஒரு சில டைம் வந்து சென்டர் ஆகாது ஸ்டேரிங். அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து சென்டர் ஆகாது. இப்போ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவராக வந்து இல்லைனா அந்த பீமில் போய் இடிச்சிருப்பேன். என்னோட இன்புட் போட்டால் எவ்வளோ இன்புட் போட்டு நான் ஸ்டேரிங்கை திருப்பினேன் நீங்களே வந்து பார்க்க முடியும். செல்ஃப் சென்டர் ஆகுது, பட் அந்தளவுக்கு இது ஃபங்க்ஷனலாக வந்து கிடையாது. மேக்ஸிமம் நீங்கள் உங்களோட இன்புட் தான் வந்து போட வேண்டியது இருக்கும். இந்த ஹில்ஸ்லலாம் ஓட்டும் போது இந்த பெண்டெல்லாம் எடுப்பீங்களா, அப்போ ஃபுல்லாக உங்களோட இன்புட் வந்து இந்த ஸ்டேரிங் எடுத்துக்கும். ஸ்டேரிங்கில் அந்தளவுக்கு ஃபீலே வந்து என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியல. ஒரு மாதிரி ஃபீல். ஓவர் ஸ்பீட்லேயும் உங்களுக்கு அந்தளவுக்கு வெயிட்டெல்லாம் வந்து ஸ்டேரிங் வந்து ஆட் ஆகாது. என்டையர் எல்லா ஸ்பீட்லேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸ்லோ ஸ்பீடு வெஹிக்கிள் மெனுவரிங் வந்து ஈஸி, டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுக்கும்போது, பார்க் பண்ணும்போது அதெல்லாம் வந்து ஈஸி. பட் இந்த ஹை ஸ்பீடில் ஒரு 70-80 மேலே வந்து போயிட்டிங்கன்னா ஸ்டேரிங்லாம் உங்களுக்கு ஃபீலே இல்லை. பாடி ரோல் வந்து எவ்வளோ ஃபீல் ஆகுது பாருங்கள் 60ல் நான் திருப்பும்போது. ஃபுல் கம்ஃபர்ட் ஓரியன்ட் வெஹிக்கிள். நீங்கள் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக உள்ளே உட்காந்துட்டு போகலாம். ஒரு ஸ்ட்ரைட்டான ரோட்டில், ஹைவேஸில் ஒரு 80-90 ஸ்பீடில் வந்து போனீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த வெஹிக்கிள் நாங்கள் வந்து ஒரு 2 months வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த வெஹிக்கிள் வந்து கம்பெனி போகிறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16 வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்குது மைலேஜ். வெஹிக்கிள் வந்து புஷ் பண்ணாமல் ஓட்டணும்னா 5 people வித் ஏசி புஷ் பண்ணாமல் ஓட்டணும்னா 15 to 16 மைலேஜ் வந்து கொடுக்குது. ஒரு நல்ல சூப்பரான மைலேஜ் தான். ஹைவேஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஒரு 80-90 ஸ்பீடில் வந்து போனீங்கன்னா அந்த அவுட் சைட் நாய்ஸ் எல்லாம் உள்ளே வந்து கேட்கும். இன்ஜின் நாய்ஸ் உங்களுக்கு அவ்வளோ வந்து கேட்காது. அந்த 3 cylinder ரம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு 80-90 போகும்போது வந்து கேட்காது. ஸ்லோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து கேட்கும். ஜஸ்ட் அந்த 2000 RPM கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷனுமே வந்து இருக்காது. இப்போ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள், ஸ்டேரிங் அந்தளவுக்கு சென்டரே ஆகலை. எவ்வளோ ஸ்லோவாக சென்டர் ஆகுது 30 ஸ்பீடில். இந்த கியர்லேயும் உங்களுக்கு அந்த இன்ஜினோட திங் அப்படியே வந்து ஃபீல் ஆகும். எப்படி நீங்கள் இப்போ ஸ்பீடாக போய்ட்டு இருக்கும்போது ஆக்சிலேட்டர் விட்டிங்கன்னா லைட்டாக அந்த ஷேக்கினஸ் கியரில் வந்து ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் என்டையராக அந்த ரம்பிள்னஸ், இன்ஜினோட ரம்பிள் ஃபுல்லாமே இது வந்து ஃபீல் ஆகும். இந்த கியரோட இன்சுலேஷன்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். பெருசாக அந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் எல்லாம் உள்ளே நம்மளுக்கு வந்து ஏற மாட்டேங்குது. ஏன்னா சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் இல்லையா, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அந்த சாஃப்ட்வேர் ஆக்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்துருக்கும், அந்த குஷனே ஆக்ஷன் இப்படி போயிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு நார்மலாகவே ஸ்பீடிங்க்கு உண்டான கம்ஃபர்ட் வந்து இதில் வந்து கிடைக்காது. ரியர் சீட் பற்றி பேச போனால் ரியரில் வந்து ஈஸியாக வந்து உட்காரலாம். நான் ரியர்லேயும் வந்து உட்காந்துருக்கேன், ஃப்ரண்ட்லேயும் வந்து உட்காந்துருக்கேன். 3 people வந்து ஈஸியாக வந்து உட்காரலாம். நல்ல லெக் ரூம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூலே சொன்ன மாதிரி நல்ல ஒரு சூப்பரான லெக் ரூம் நமக்கு வந்து கிடைக்கும். பிரேக்ஸ் பற்றி பார்க்க போனால் ஒரு 50 நான் வந்து பிரேக் பண்ணுறேன். நோ டைம் ஈஸியாக வந்து வெஹிக்கிள் பிரேக் ஆகுது. பிரேக்கில் அந்த அன்கான்ஃபிடென்ட்டான பிரேக் மாதிரிலாம் இல்லை. ஒரு வெஹிக்கிள் டிரைவருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பிரேக் வந்துருக்கு. ஸ்போர்ட்டிவான பிரேக்கிங் வந்து கிடையாது. ஒரு வெஹிக்கிள் டிரைவருக்கு என்ன தேவையோ அந்த அடிக்குவேட்னஸ் இந்த பிரேக்கில் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க், ரியரில் வந்து ட்ரம்மு, EBD, ABS எல்லாமே இதில் வந்து கிடச்சிரும். ஆனால் இந்த கார்னர்லாம் நீங்கள் வெஹிக்கிள் என்ன வச்சுருந்தாலும் எல்லாம் இந்த சைடு அந்த சைடு வந்து போய்ட்டு வரும் பாடி ரோல் இருக்கிறதுனால.
இப்போ 4th கியரில் நான் போகிறேன், ஃப்ளோர் பண்ணுறேன், ஸ்பீடே ஸ்லோவாக வந்து ஏறுது. இதில் வந்து பிரேக் பண்ணுறேன் 70ல். பிரேக்கிங் ஃபீல் வந்து சூப்பராக இருக்குது. வந்து புஷ் பண்ணுவோம். நீங்கள் புஷ் பண்ணும்போது அந்த இன்ஜினோட ரம்பிள் நாய்ஸ் உள்ளே வந்து கேட்குது. இந்த கார்னர்லாம் சுத்தமாக கான்ஃபிடென்ட்டே இல்லை. நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரில் மட்டும்தான் ஒரு 60, 70, 80 இந்த இடத்துல அந்த கார்னர் வந்து எடுக்க முடியும். அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த கார்னரிங்லலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது கம்ஃபர்ட் ஓரியன்டான வெஹிக்கிள். நீங்கள் அந்த டிரைவிங் எந்தூசியாசம் இதில் வந்து பார்க்க முடியாது. எப்படி குதிக்குது பாருங்கள், சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன். இந்த கார்னர்லாம் கண்டிப்பாக நான் பிரேக்கில் கால் வைக்காமல் எடுக்கவே முடியாது. ஒரு 60ல் தான் வந்து எடுக்க முடியும். அப்போயே இவ்வளோ பாடி ரோல் வந்துருக்கு. இந்த ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சில் 3rd கியரில் நான் வந்து புஷ் பண்ணுறேன். ஸ்லோவாக அது வாட்டுக்கு பிக்கப் பண்ணி லீனாக ஸ்பீட் ஓடிட்டு இருக்கும். 4000 RPM மேலே போனீங்கன்னா அவ்வளோ வைப்ரேஷன் உள்ள வந்து ஃபீல் ஆகுது. 100 ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஏற்றணும். சிங்கிள் இதில் இருக்கிறதுனால 100 போயாச்சு. இந்த கார்னர்வே உங்களுக்கு இந்த 90லாம் எடுக்க முடியாது. ஃபுல்லாக வெஹிக்கிள் வந்து பாடி ரோல் ஆகும். நெக்ஸ்ட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் பற்றி வந்து பார்த்துருவோம். இந்த மாதிரி இதுலேயும் கொஞ்சம் அன்கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. ஒரு வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ்க்கு முக்கியமே அந்த சஸ்பென்ஷன் தான். சஸ்பென்ஷன் அண்ட் ஸ்டேரிங் ஃபீட்பேக் வந்து நல்லா ஸ்போர்ட்டியராக, சஸ்பென்ஷன் நல்லா ஸ்டிஃபராக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக வந்துருக்கும். இதில் நீங்கள் மேக்னெட் வாங்குறவங்க மேக்ஸிமம் எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னலாக எந்தூசியாசமாக வந்து வெஹிக்கிள் வந்து ஓட்ட மாட்டாங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு க்யூட்டான காராக தான் வந்து பார்ப்பாங்க. அதுக்குண்டான பர்பஸ் இதை கம்ப்ளீட்டாக சர்வ் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இப்போ நான் இந்த ஓவர்டேக்கெல்லாம் யோசிச்சு தான் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். அவர் ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறதுனால வந்து ஓகே, அந்தளவுக்கு ரெஸ்பான்சிவாக ஸ்பீடு ஏறாதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். பட் இந்த மிரரோட திங்கு, அந்த கம்ஃபர்ட் அதெல்லாம் சூப்பராக இருக்குது. சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷனால கம்ஃபர்ட் தான். பட் இந்த பம்ப்ஸ் எல்லாம் அவ்வளோ உள்ள வந்து ஃபீல் ஆகலை. நெக்ஸ்ட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஜஸ்ட் இந்த பட்டனை வந்து ஆன் பண்ணிவிட்டு இங்கே செட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து செட் மாறிடும். இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்க்ரீன் கூட அந்த ஃபீச்சர் மாறுறது வந்து பார்க்கலாம். நல்ல ரெஸ்பான்சிவான க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேயே எனக்கு வந்து அந்த 60 ஸ்பீடில் கூட கார்னர் எடுக்க வரல. ஜஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ஸ்பீடில் செட் பண்ணியிருக்கேன் வந்து காட்டாது. நீங்கள் ஸ்பீடு ஏறுறது மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 56, 57 போயிட்டுருக்கு. எங்கே போய் நிற்குன்னு எனக்கு வந்து தெரியாது. எந்த ஸ்பீடில் செட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து தெரில. அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 56ல் வந்துருக்கு, 57ல் வந்து போகுது. நான் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து எந்த ஸ்பீட் போகணுன்னு எனக்கு வந்து தெரியாது. 58ல் போய் நின்றுருக்கு, 59ல் போகுது. இந்த ஃபீச்சரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா வந்திருக்கும். நான் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்ட்ராவாக. DRVM வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீட்ஸில் வந்து ஆன் ஆகுது, லோ ஸ்பீட்ஸில் வந்து ஆன் ஆகும். ஸோ கன்க்ளூஷன், இந்த வண்டியில் ரைட் குவாலிட்டி எதிர்பார்த்து வாங்குறீங்கன்னா ரைட் குவாலிட்டி சுத்தமாக இந்த வெஹிக்கிள் வந்து இருக்காது. அதாவது அந்த எந்தூசியாஸ்டிக்காக நீங்கள் வந்து ஹை ஸ்பீட்ஸில் ஓட்டுவீங்க, ஒரு ரெஸ்பான்சிவான இன்ஜின் வேணும்னா இந்த வெஹிக்கிள் அந்த பர்பஸ் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணாது. நான் ஓப்பனாக சொல்லியிருப்பேன். நீங்கள் டர்போ வேரியன்ட் போனீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து இருக்கும். அதில் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அது கிடைச்சாலும் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி நல்ல ஒரு கம்ஃபர்டான ட்ரைவு, நீங்கள் வெஹிக்கிள் அவ்வளோ வந்து புஷ் பண்ண மாட்டீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான SUV வந்து பார்க்குறீங்கன்னா வித் எல்லா டிரைவபிலிட்டிக்கு தேவையான ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த வெஹிக்கிள் வந்து போகலாம். சேஃப்டியும் ஒரு எக்ஸலண்ட் அமௌண்ட் ஆஃப் சேஃப்டி இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. நிசான் பற்றி சொல்ல தேவையில்ல, நல்ல சேஃப்டி நமக்கு வந்து கிடைக்கும். எக்ஸலண்ட் அமௌண்ட் ஆஃப் சேஃப்டி, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரைஸில் ஒரு சூப்பரான SUV வேணும்னா நீங்கள் மேக்னெட் வந்து போகலாம். நல்ல மைலேஜும் வந்து தரும். 1000cc இன்ஜினுங்கிறதுனால நல்ல மைலேஜும் வந்து தரும். எக்ஸப்ட் அந்த டிரைவிங் எந்தூசியாசம் தவிர எல்லா பர்பஸையும் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு சர்வ் பண்ணும். நல்ல ஒரு பூட் ஸ்பேஸு, ஈஸியாக 5 பீப்புளை கேரி பண்ணிட்டு நீங்கள் ட்ரிப்ஸ் அதெல்லாம் வந்து போகலாம். நல்லா ப்ரூவன் இன்ஜின் தான். நிசானில் இருக்கிறது நல்லா வந்து ப்ரூவன் இன்ஜின் தான். ரொம்ப ரிலையபிலிட்டி கம்மியாக இல்லாத இன்ஜின்லாம் வந்து கிடையாது. ரிலையபிலிட்டி வந்து தரும். பட் பார்ப்போம் 1000cc வந்து மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகுதுன்னு இன்னொரு 3 to 4 years தான் நமக்கு வந்து தெரியும். இப்போ இந்த ஸ்லோ ஸ்பீட்ஸில் அந்த இன்ஜினோட ரம்பிள் லைட்டாக உங்களுக்கு வந்து கேட்கும். லைட்டாக வந்து கேட்கும். அந்த கியரில் வைப்ரேஷன்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிறிஸ் வியூஸ்.